ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட டே 39 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 39. ஸோ ஆல்ரெடி 38 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோடது தான். அண்டு இதில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இதோட கைகளில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கும்போதே அதில் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை அவங்க அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா அதோட எண்ட் வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்க. அண்ட் இதோட கழுத்து பார்த்திங்கன்னா கழுத்துலேயுமே எந்த ஒர்க்கும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது. ஸோ எதுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஒர்க் பண்ணலாம். அண்டு இதோட கண்டினியூஷன் வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நாம் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட் நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான் இருக்கும். 20 to 25 rupees வரைக்கும் இருக்கும். ஷாப்ஸுக்கு ஷாப் வந்து ரேட்டு வேரி ஆகலாம். ஸோ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜரி த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால் நிறைய ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நானும் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே நமக்கு 20 rupeesக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு இது 10 rupeesக்குமே கிடைக்கும் நமக்கு. பட் வந்து கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி. இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேட் ஆகாது, கலர் வந்து சேஞ்ச் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ட்ராப் ஷேப்பில் எடுத்திருக்கேன் பீட்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 rupeesக்கு வாங்கியிருக்கேன். அகெயின் இதுவும் 20 rupeesக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். நான் 10 rupeesக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 rupees தான். 50 rupees பட்ஜெட்டில் நம்ம வந்து இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். அண்ட் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மெட்டீரியல்ஸுமே போதும், நம்மளால் அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆரி தெரியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரி தான் இருக்கும். உங்கள் கையால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் கையால் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து காசு வந்து கொடுத்து பண்ணணுங்க அவசியம் இருக்காது. ப்ளஸ் வந்து நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளவுஸஸுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போது உங்களுக்கு வந்து இன்னொரு கைகள் தெரியலாம், இன்னொரு கை தெரியும் இந்த வீடியோவில். அது வந்து என்னோடய குட்டி பாப்பா தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பாருங்கள். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. 30 rupees பட்ஜெட்டில், 50 rupees பட்ஜெட்டில், 100 rupees பட்ஜெட்டில், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாமே 100க்கு கீழே தான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட கைகளுக்கு ஆல்ரெடி எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எண்டில் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்டில் ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன், கரெக்டாக அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அகெயின் இந்த வீடியோலேயே நம்ம நம்மளோட செயின் ஸ்டிச்சை தான் போட்டுட்ருக்கோம். ஒரு ஃபினிஷ் வந்து இருக்கணும், அந்த டிசைனுக்கு ஒரு ஃபினிஷ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து சிம்பிளி ஒரு ஃபினிஷ் இல்லாமல் ஒரு மாதிரியாகவே இருக்கா. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அண்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஆல்ரெடி டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் ஆர் பேட்டர்ன்ட் ப்ளவுஸ் ஆர் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் செயின் ஸ்டிச் போடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் நீடில் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உங்கள் கையால் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்டு உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தையல் மிஷினில் கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தையல் மிஷினில் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் டைம் எடுக்காது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீடில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் எப்படி, நார்மல் நீடில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இருக்குது, அதுக்கு முந்தின வீடியோஸில் இருக்குது. ஸோ
டே 37, டே 38 இந்த வீடியோஸில் எல்லாமே செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக நீட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கும் போது அந்த டிசைன் ஆர் அந்த பேட்டர்னுக்கு ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறது. தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ரொம்பவுமே ஈஸி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாபினில் நீங்கள் கொஞ்சம் ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கோங்க. அண்டு இன்னொரு பாபினில் நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு ஜரி த்ரெட் கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பாபினில் நீங்கள் சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா 2 பாபினில் இருக்கக்கூடிய ஜரி த்ரெட்டோட எண்டையுமே நீங்கள் வந்து பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க, கட்டிக்கிட்டு இதை அப்படியே பிடிச்சி நமக்கு 2ஆக கிடைக்கும். ஸோ அந்த 2ஐயும் சிங்கிளாக வர்ற மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாபினில் சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்து நீங்கள் வந்து பாபின் கேஸில் வச்சு நீங்கள் வந்து மிஷினில் வச்சுக்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் த்ரெட்டு தான் கொடுக்கணும். அதே கலரில் ஜரியோட கலரில் நார்மல் த்ரெட் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்பவுமே பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி கிடைக்கும். ஸோ அதையுமே நம்மளோட டே 35 வீடியோவில் இருக்குது. நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. டே 35ல் நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். தையல் மிஷினில் சாதாரண பெடல் மிஷினில் எப்படி வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் கோர்க்கிறதுக்கு முடியலை, நார்மல் நீடில் முடியலை, சுகர் பீட்ஸ் முடியலை, ஆரி பீட் முடியலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பீட் வந்து அதில் நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மல் நீடில் நம்பர் 12 வாங்குங்க. 12 இல்லைன்னா 10 வாங்குங்க. 10 வந்து ஓரளவுக்கு முடியும். ப்ளஸ் 12னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா பீட்ஸையுமே அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணி எடுக்க முடியும், கோர்த்து எடுக்க முடியும். உங்களால் சுகர் பீட்ஸுமே கோர்த்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் நீடில் நம்பர் 12 வாங்குங்க. ஸோ நிறைய ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்காது, ஸ்டில் கிடைக்கிது. நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படியே வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க ஸ்லீவ்ஸுக்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நாளைக்கு வீடியோவில் நம்ம கழுத்துக்கு பண்ணோம். கழுத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கழுத்து வந்து எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக தான் இருக்குது. பட் இங்கே பார்த்திங்கன்னா கைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ப்ளவுஸ்லேயே ஒர்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்ட்ரி மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் நம்ம பெருசாக எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நம்மளோட ப்ளவுஸோட கழுத்துக்கு எந்த ஒர்க்குமே அவங்க பண்ணலை. ஸோ அதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்து டிசைன் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே பண்ணிடலாம் நம்ம. அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ளவுஸை கொடுத்தவங்க, அதாவது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹேங்கிங் மாதிரி வைக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. பட்டு என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா 3/4 ஸ்லீவ்ஸுக்கு நம்ம ஹேங்கிங் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷார்ட் ஸ்லீவ்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் அவங்க வந்து கேட்டதுனால நான் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அதுக்கும் நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன் கோர்க்கிறதுக்கு. உங்களுக்கு நார்மல் த்ரெட்டு போதும் அப்படின்னா நீங்கள் நார்மல் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் ஜரி த்ரெட் எடுத்து இதில் பார்த்திங்கன்னா நான் நம்மளோட ஆரி பீடு கோர்த்து எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆரி பீடு கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கோர்க்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கோர்த்துக்கலாம். 2 அல்லது 3 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி கோர்த்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். கோர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது கூடால பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின் ட்ராப்ஸ் ஸ்பீடை ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாரியோட கலரில் வந்து ஒயிட் காம்பினேஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒயிட்டில் கொஞ்சம் ஹேங்கிங் வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான். ஸோ அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 2 ஆரி பீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், அண்ட் என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் 2 ஆரி பீட்ஸும் அது கூட ஒரு ட்ராப்ஸ் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு ஆரி பீட் வச்சு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளி நார்மலாக நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய பீடில் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம இந்த பீடுக்குள்ளாடி நம்ம இன்சர்ட் பண்ணி நம்மளோட த்ரெட்டை அந்த பக்கமாக எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அந்த பக்கமாக எடுத்துக்கிட்டு அகெயின் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட்டு 2 பீட் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு ஹேங்கிங் வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் திரும்ப நான் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து 3 ஆரி பீடும் ப்ளஸ் நம்மளோட ட்ராப்பும் அதுக்கடுத்து திரும்ப ஒரு ஆரி பீடு எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்துகிட்டு நான் வந்து அதை திரும்ப அந்த பக்கமாக இன்சர்ட் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு கேப் விட்டு அடுத்ததில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு எகெயின் திரும்ப அதே மாதிரி தான் நம்ம 3 ஆரி பீட்ஸ், ஒரு ரெயின் ட்ராப் பீட் அண்ட் திரும்ப ஒரு ஆரி பீட் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு இது எந்த மாதிரி டிசைனில் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஆரி பீட் கொடுக்கணும்னு இல்லை, எந்த மாதிரியான பீட் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேங்கிங் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே லேஸ் இருக்குது. லேஸில் இந்த மாதிரி ஹேங்கிங் வர்ற மாதிரியே இருக்குது. ஸோ நான் கூட ஒன் டைம் வாங்கியிருக்கேன், வீடியோவாக கூட போட்டிருக்கேன், ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். லைக் மீட்டர் 100 ருபீஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பட் அது வந்து நமக்கு வந்து ஒர்க் ரொம்ப வராது. ஜஸ்ட் நம்ம B7000 க்ளூ எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், அந்த மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களே வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேங்கிங்ஸ் அண்டு இந்த ஹேங்கிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ளவுஸோட கலர் என்னவோ இல்லை சாரியோட கலர் என்னவோ அதே கலரில் நமக்கு நிறைய கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் இப்போ ஹேங்கிங்ஸ் வைக்கலாம். அண்டு இப்போ நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட முதுகுக்கு ஏதாவது டிசைன் பண்ணிங்க, ஏதாவது லைக் கட் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஹார்ட் ஷேப் ஆர் ரவுண்ட் ஷேப் ஆர் ஏதாவது நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி நாட் போடுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுலேயுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லேஸ் மாதிரி கொடுத்துக்கலாம், ஹேங்கிங் மாதிரி கொடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பட் ரெடிமேடுனால் நமக்கு டைம் எடுக்காது, பேஸ்ட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். பட் இந்த மாதிரிங்கும்போது கண்டிப்பாக டைம் எடுக்கும், பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் 50 ருபீஸ்லேயே பண்ண முடியும். ரெடிமேடுங்கும்போது கண்டிப்பாக 50 ருபீஸில் பண்ண முடியாது, 100 ஆயிரும். அந்த லேஸுக்கே 100 ருபீஸ் ஆயிரும். ஸோ அதை தவிர்த்து நமக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இன்னும் நிறைய எடுக்கும். ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஹேண்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பேஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம க்ளூ எதுவுமே யூஸ் பண்ணலை. சிம்பிளி நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி பீடும் நம்ம ரெயின் ட்ராப் பீடும் தான் எடுத்திருக்கோம், வேறு எதுவுமே எடுக்கலை. ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்க ப்ளவுஸஸுக்கு நீங்கள் ஏதாவது சிம்பிளாக ஏதாவது பார்டர் ஏதாவது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங் கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை வந்து இப்போ பாம்னு ஒன்று வாங்க கிடைக்குது, இல்லை ரவுண்ட் ஷேப்பில் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸஸுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து லென்த்தியாக வேணும், ரொம்ப லென்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆரி பீட் வச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்டு மோஸ்ட்லி 3/4 ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நான் முடிச்சு எடுக்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேவாக ஃபீல் ஆச்சு. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் வந்து பாப்பாவை திட்டவும் முடியலை. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரியோட கலரில் நீங்கள் பீட்ஸ் வாங்குங்க, இல்லை ப்ளவுஸோட கலரில் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஐடியாஸ், ஏதாவது டவுட்ஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே வாசிப்பேன் அண்ட் வாசிச்சுட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த கமெண்ட்டும்
யாரும் நான் இன்னும் வீடியோஸில் எந்த கமெண்ட்ஸும் நான் லெஃப்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்டு இப்போது இதுதான் நம்மளோட ஆல்மோஸ்ட் ஃபைனல் லுக் பாருங்கள். அண்ட் ரொம்ப டைட்டாக நீங்கள் கட்டுனீங்க ஆர் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பீட் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். கொஞ்சம் லூஸாக விட்டீங்க அப்படின்னா அழகாக ஹேங் ஆகி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் அழகாக நிறையா பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து லேஸ் யூஸ் பண்ணி ஆரி லேஸ் வந்து கிடைக்கிது, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் அழகாக டிசைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் கிடச்சா கூட நீங்கள் வந்து லேஸ் வந்து பார்டரில் வச்சுக்கிட்டு அது கீழே நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கூட வைக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது லேஸ் வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது லோ பட்ஜெட்டில் நம்மளால் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஷாப்பில் லேஸ் ஆரி லேஸ்ன்னு தனியாக வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா அப்படியே ஆரி ஒர்க் மாதிரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி எதாவதுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஸ்டிச் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அதை அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பார்டருக்கு அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இது ஒரு 3/4 ப்ளவுஸுக்கு பண்ணியிருந்தால் ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 3/4 ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி மாடல்ஸுக்கு நம்ம 3/4 யூஸ் பண்ணால் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் அவங்க இந்த ப்ளவுஸ் கொடுத்ததுனால அண்ட் ஹேங்கிங் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்ததுனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு டிசைன் பண்ணலாம். பை.